நம்ம அதிராப்பள்ளியிலேருந்து வால்பாறைக்கு ஒரு சின்ன ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கோம். 1000 ரூபா தாங்க பட்ஜெட். அதுக்கு மேலே பட்ஜெட் இல்லைங்க. அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். 1000 ரூபா பட்ஜெட்டில் நம்ம என்னென்ன பிளேஸ்லாம் இருக்குது, போகிற வழியில் நிறைய பிளேஸ் நம்ம விசிட் பண்ண போகிறோம். பசங்க ஒரு டூர் புக் பண்ணால் கண்டிப்பாக காலையிலே 5:30 6 மணிக்கெலாம் முழிச்சு ஏர்லி மார்னிங் நம்ம சீக்கிரம் ஃப்ரெஷ் ஆகி வெயிலுக்கு முன்னாடி அந்த ட்ரிப்பை போய் சேரணும்னு நினைப்போம். ஆனால் எல்லா கேங்லையும் நினைக்கிறது மட்டும்தான் கண்டிப்பாக அந்த விஷயம் நடக்கவே நடக்காது. அதே மாதிரி தாங்க எங்கள் கேங்லையும் இந்த டைம் நடந்துச்சு. இப்போ எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம், நம்ம திருநெல்வேலியிலேருந்து நாகர்கோவில் வழியாக அப்படியே பிடிச்சி திருவனந்தபுரம் லூலு மாலில் ஒரு விசிட்டை போட்டு அப்படியே பசங்க கேங்காக ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு, நமக்கு பொதுவாகவே கேரளா பொண்ணுங்கனாலே பிடிக்கும். அதனால அப்படி ஜாலியாக ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு நேராக நம்ம அதிராப்பள்ளி வந்தாச்சு. நாங்கள் 6 மணிக்கெல்லாம் அதிராப்பள்ளியை ரீச் பண்ணிட்டோங்க. அங்கே போயிட்டு அந்த ஊர் மக்கள்கிட்ட அண்ணங்க ஏதாவது குளிக்கிறதுக்கு ஃபால்ஸ் ஏதாவது இருக்குமாண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நேராக போய் லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்து லெஃப்ட் எடுங்க அப்படின்னாரு. அங்கேருந்து நாங்களும் நேராக போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா அதிராப்பள்ளியோட பெரிய ஃபால்ஸ். ஆமாங்க, இதுதான் அதிராப்பள்ளியோட வாட்டர் ஃபால்ஸ். இங்கே எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. இவங்க என்னடா ஃபோட்டோ எடுக்கிறாங்க, நம்ம குளிக்கவே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்டு இன்னொரு வழியோடைய போய் நாங்கள் குளிக்கலான்னு போயிட்டோம். குளிக்க போனால் அங்கே தான் எங்களுக்கு ஒரு பெரிய சம்பவமே காத்துருந்துச்சு. டே, இது நீங்கள் குளிக்கிற காடு கிடையாதுடா, யானை புலி சிங்கம் குளிக்கிற காடுறா, நீங்கள் எப்படா உள்ளே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ஆளுக்கு 1000 ரூபா ஃபைன் போட்டு ஒரு 2-3 மணி நேரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் ஒரு பெரிய சம்பவமே காத்துருந்துச்சு. நீங்கள் யாராவது இந்த பாதைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பாதையோட வராதிங்க, இந்த பாதையை விசிட் பண்ணாதீங்க. அந்த ஊர் மக்கள்கிட்ட தெளிவாக கேட்டுக்கோங்க. எங்கள் நேரத்து நைட்டு ரூமில் ஜாலியாக ஆடி பாடி என்ஜாய் பண்ணி நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு காலையில் ஏர்லிங் மார்னிங்கே கிளம்பணும் அப்படின்ட்டு சீக்கிரமே நாங்கள் 5:30 6 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம். நாங்கள் ரூம் விட்டு வெளியே வந்தோடனே எங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. ஒருத்தனை பார்த்தோன்னே அவன் எங்களை பார்த்து பயந்து காட்டுக்குள்ளே ஓடிட்டான். பரவாயில்லடா, நீ ஓடினா என்ன, அடுத்தால போகிற வழியில் நாங்கள் நிறைய சம்பவக்காரனை பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு நாங்கள் அங்கேருந்து ட்ரிப்பை கன்டினியூ பண்ணி அப்படியே ஒரு 1 கிலோமீட்டர் வந்தால் இன்னொரு சம்பவக்காரன். நாங்கள் அவனை பார்த்தோன்னே அவன் நம்ம கூட நல்ல ஜாலியாக வைப் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். அவனை என்ஜாய் பண்ணிட்டு அப்படி நம்ம கொஞ்சம் தூரம் டயர்ட் ஆகி கொஞ்சம் தூரம் போனோன்னா நமக்கு ஒரு டீ கடை இருந்துச்சு. டீ கடையை பார்த்தோன்னே பசங்க அவ்வளோ பேரும் கண்டிப்பாக குடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு நம்ம ஒரு நல்ல டீ குடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு நல்ல டீ ஒன்று குடிச்சோங்க. சூப்பராக குடிச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் நமக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஃபால்ஸ் மாதிரி இருக்குங்க. அந்த இடத்துல நின்று எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. நம்மளும் அந்த இடத்துல போயிட்டு ஒரு குரு ஃபோட்டோ எடுத்துட்டு அங்கேருந்து மறுபடியும் ட்ரிப்பை கன்டினியூ பண்ணி நேராக போயிட்டு இருந்தோம். போயிட்டு இருக்கும்போது என்னடா வண்டி திடீர்னால நிப்பாட்டுறாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சின்ன டோல் கேட்டுங்க. ஒவ்வொரு வண்டிக்கு 20 ரூபா 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம சார்ஜ் பண்ணிட்டு அங்கேருந்து நேராக ட்ரிப்பை மறுபடியும் கன்டினியூ பண்ணி உள்ளே போனோன்னா இதுதாங்க முழுக்க ஒரு யானைக்காடுனே சொல்லலாம். பயங்கரமாக இருந்துச்சு. பயங்கரம் இல்லை, ஒரு தயங்கரம்னே சொல்லலாம். உள்ளே போயிட்டோங்க. உள்ளே போனதுக்கு அப்புறம் பார்த்தோன்னா நம்ம ஊரில் எப்படி ரோடு ஃபுல்லாக மாட்டுச்சாணியாக இருக்குமோ அதே மாதிரி ஃபுல்லாகவே யானைச்சாணிங்க. யானைச்சாணி வாசம் மூக்க தொலைக்குதுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. நாங்களும் யானை பார்த்துடலாம், புலி பார்த்துடலாம், கரடி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் உள்ளே போக எதுவுமே பார்க்கவே இல்லைங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு ட்ரிப் அட்வைசர் சொல்கிறாரு, நீங்கள் காலையில் ஒரு 5:30 6 மணிக்கெலாம் கிளம்புறதுக்கு பதிலாக ஒரு 4 மணிக்கு நீங்கள் கிளம்பியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய அனிமல்ஸை பார்த்துருக்கலாம். இப்போ தாங்க யானைலாம் வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி அந்த பக்கத்து கடைக்காரவங்களாம் சொன்னாங்க. நாங்களும் போயிட்டு பரவாயில்ல, வந்ததுக்கு ஒரு 2 யானையாவது பார்த்தோம்டா ஒரு என்ஜாய்மெண்ட்டில் அப்படி வந்துட்டோம். போகிற வழியில் நிறைய ஃபால்ஸ் இருக்குது, ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் நிறைய இடம் இருக்குது, வைப் பண்ணதுக்கு நிறைய இடம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆனால் நாங்கள் முழுக்க வந்ததே ஃபுல்லாகவே அனிமல்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரிப்பு நாங்கள் பிளான் போட்டு வந்தோம். நீங்கள் ஃபேமிலியோட வந்தீங்கன்னா பார்க்கறதுக்கு நிறைய இடம்லாம் இருக்குதுங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த இடத்தெல்லாம் விசிட் பண்ணி பாருங்க. நம்ம அடுத்த ட்ரிப்பில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் விஜய் அப்சல். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம் மக்களே.